அநேக விஷயங்களிலே என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முன்மாதிரியாக வாழ்க்கை சகோதரர். அவருடைய அடக்கத்திலே நான் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் மரணத்துக்கு முன்னாடி போய் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஏவுதலால் மரணத்துக்கு முன்பதாகவே வந்து நான் பார்த்து விட்டேன். எனக்கு ஒரு விபத்து நடந்து இந்த கை உடைந்து ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சுருக்காங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 2 பிளேட் வச்சுருக்காங்க. என்னால் தனியாக பஸ்ஸில் வர முடியாது. ஆனாலும் இரவு பகலெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஏவுதல், மரணத்துக்கு முன்னாடி அவருடைய முகத்தை பார்க்க விடாங்க. அதனால் நான் மட்டும் தனியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வடக்கு வர முடியல. இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வருவதற்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு பிற்பாடு அவரை பற்றி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்த சில காரியங்களை சொல்லிவிட்டு வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது ஒரு சகோதரர் வாசிக்கலாம். லூக் 1:23. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டுக்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு போனான். சகரியாவை பற்றி தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா எலிசபெத் பெற்றெடுத்த பிள்ளை யோவான் ஸ்நானகன். சகரியா ஆசாரிய வம்சத்திலே வந்தவன். சகரியா லேவி கோத்திரத்தான். சகரியா அந்த ஆசாரிய வகுப்பின் முறைப்படி அந்த தூபம் காட்டுகிற ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டவன். அந்த வரிசையிலே வந்து ஊழியம் முடிந்தவுடனே தன் வீட்டுக்கு போனான். நம்முடைய அருமையான மூத்த சகோதரன் எல் ராஜேந்திரன் அவர்கள் ஊழியம் முடிந்து தன்னுடைய நித்திய வீட்டுக்கு போயிருக்கிறார். அதுதான் நமக்கு ஆறுதல். வேறொன்றும் ஆறுதல் 2 கொரிந்தியர் 1:3 படிக்கிறோம். ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று படிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு ஆறுதல். நாம் எவ்வளவுதான் பாசமாய் அன்பாய் பிணைப்பாய் இருந்தாலும் நமக்கு ஆறுதல் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் தான் வரும். அப்போஸ்தலன் இங்கே பவுல் தான் அந்த கொரிந்து பட்டணத்து விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் அந்த 1வது அதிகாரத்தில் மாத்திரம் 9 முறை ஆறுதல் என்ற வார்த்தை வருகிறது. கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். உபத்திரவத்திலே, துக்கத்திலே, பசியிலே, பற்றாக்குறையிலே, பிரயாணத்திலே, மரணத்திலே எல்லாவற்றிலும் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்மை ஆறுதல் படுத்த வேண்டும். பிரியமான சகோதரி ரத்னகுமாரி அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். அருமையான தம்பி மோசஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி, அவருடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், இளைஞர பந்தங்கள், சபை மக்கள், அவரோடு பழகின ஊழியர்கள் ஆறுதல் படுத்துகிறவர் கர்த்தர் தான். வேறு யாரும் ஆறுதல் படுத்த முடியாது. மனிதன் படுத்துகிற ஆறுதல் எம்மாத்திரம். நம்முடைய ஆண்டவர் தான் ஆறுதல் செய்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர். He is the God of comfort. வேற யாரும் ஆறுதல் தர முடியாது. இப்பொழுது இவரை குறித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்த எல் ராஜேந்திரன் அவர்களை குறித்து நாம் மேன்மையாக எண்ணக்கூடியது தன் ஊழிய நாட்கள் நிறைவேறிவிட்டது. எனவே தன்னுடைய இரட்சகர் நித்திய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். நித்திய வீடுன்னு வசனம் இருக்குங்க. நித்திய ஜீவன் இருக்கு, நித்திய வீடு இருக்கு, நித்திய மீட்பு இருக்கு. நித்திய வீட்டுக்கு போயிருக்கிறார். அதுதான் மற்றவர்களை கூட நாம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை கூட மாரடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துக்கம் வேண்டியதில்லை. அவர் முன்னே போயிருக்கிறார். நாம் பின்னே போவோம். நாம் அவரை காண்போம். அந்நிய கண்களால் அல்ல, நம்முடைய சொந்த கண்ணாலே காண முடியும். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. இதற்கு நடுவில் இருக்கிறது என்ன? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுகிற அந்த பவர் இருக்கு பாருங்க. அதுக்கு மிஞ்சிறது உலகத்தில் இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், the resurrection power is the greatest power in the world. மணி பவர், மேன் பவர், எக்கனாமிக் பவர், எலக்ட்ரிக் பவர், எலக்ட்ரானிக் பவர், நிறைய பவர்ஸ் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல அவரை விசுவாசிக்கிறவர்களும் உயிர்த்தெழுவார்கள். 1 தெசலோனிக்கர் 4 அதெல்லாம் படிக்கிறோம். நாம் 16 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் அவர் உயிர்த்தெழுந்து கர்த்தருடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷம். இதுதான் கிறிஸ்தவத்தின் அச்சாணி. கிறிஸ்தவத்தினுடைய கோர் அச்சாணி எது? மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நான் மரித்தாலும் பிழைப்பேன்,
எனக்கு அருமையான அண்ணாச்சி அவர்கள் முன்னாடி போயிருக்கிறார்கள், நாம் பின்னாடி போவோம். ஆண்டி வீட்டிலும் அரசன் வீட்டிலும் அழைக்காத விருந்தாளி மரணம் மாத்திரமே, எல்லா வீட்டுக்குள்ளும் அது இருக்கிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வீட்டிலேயே தேவன் அதை அனுமதித்தார். எனவே அவர்கள் முன்னே போயிருக்கிறார்கள். தற்காலிக பிரிவில் இருக்கிற நம்மை தேவன் ஆறுதல் படுத்துவாராக. தற்காலிக பிரிவு, just physical separation, not the spiritual separation, the temporary separation. அவரை பார்க்க முடியவில்லை, அவரிடத்தில் பேச முடியவில்லை, அவர் நம்மிடத்தில் பேசவில்லை. எனவே this is temporary separation, நித்திய பிரிவு அல்ல. அதுதான் நமக்கு ஆறுதல். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவாராக. எனக்கு ஏற்கனவே 40 வருஷமாக அண்ணாச்சியை தெரியும். நான் ஒரு புஸ்தகம் வாசித்தேன், நீங்களும் கிடைத்தால் வாசிக்கிறேன். எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? Why the revival tarries? தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கிறது. அதை எழுதினவர் லியோனார்ட் ரேவன்ஹில் என்று சொல்லக்கூடியவர். இந்த 2 எழுத்தையும் என் மனசுல வச்சுக்குவேன். எல்லார்னா எல்ராஜேந்திரன். அதே சமயம் இன்னொரு புத்தகத்தை எழுதினவருடைய புத்தகத்தை நான் வாசித்து மிகவும் எழுப்புதல் அடைந்தேன். அந்த எழுப்புதலான வாழ்க்கைக்கு அந்த புஸ்தகத்தில் உள்ள முன்மாதிரி நம்முடைய சகோதரன் எல் ராஜேந்திரன் என்று நான் பர்சனலா அனுபவித்திருக்கிறேன். லியோனார்ட் ரேவன்ஹில் என்று சொல்லக்கூடியவர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஏறக்குறைய 40 வருஷமாக தெரியும். என்னுடைய சொந்த ஊர் நாகப்பட்டினம். நான் திருச்சியில ரட்சிக்கப்பட்டேன். திருச்சியில வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு இரும்பு கடையில கணக்கு பிள்ளையா இருந்தேன். திருவாரூர் இரும்பு கடையில வசூலுக்கெல்லாம் வருவேன். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 75-80% ஊர்களுக்கு வியாபாரத்தின் நிமித்தம், தொழில் நிமித்தம் போவதுண்டு. திருவாரூருக்கு வரும்போதெல்லாம் அவரை சந்திப்பேன். பொங்கல், தீபாவளி, விடுமுறை நாட்கள் என் வீட்டுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை சமைக்கு திருவாரூருக்கு தான் வருவேன். எனக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்தவர் சகோதரர் எல் ராஜேந்திரன் அவர்கள். எங்க வீட்டுல பெரிய குடும்பம். நாங்க என் கூட பிறந்தது 14 பிள்ளைகள். இப்ப 6 பேர் உயிரோடு இருக்கோம். என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை. ரொம்ப தரித்திரமான குடும்பம். இப்ப அண்ணாச்சி ஒரு ஆலோசனை சொன்னாரு, தம்பி என்ன கூப்பிட்டு, அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நீ கட்டிக்க, உன் தங்கச்சிக்கு அவனை கட்டிக்கலாம். என்ன சொல்ற? கொடுத்து வாங்க, பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது. என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்லையே. ஏதாவது இங்க சோர்ஸ் இருந்தா என்ன சொல்ற? அவங்க என்ன சொன்னாங்களோ ஆம் என்று சொன்னேன். அவ்வளவுதான். கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆச்சு. 1983 விவாகமானது. அடுத்து என்னுடைய பையனுக்கு, எனக்கு 3 பிள்ளைகள். 2வது பையனுக்கு அண்ணாச்சி தான் அவங்க பேர் வைத்தாங்க. அப்பொழுது நான் திருவூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக வேண்டும் என்று விரும்பி ஆசையாய் போய்கொண்டிருந்த சமயம் அண்ணாச்சி தான் நான் கூப்பிட்டு அவனுக்கு பால் எபனேசர் என்று பெயர் வைத்தார்கள். இந்த எபனேசர் எபி என்பதற்கெல்லாம் அர்த்தம் சொல்லிக் கொடுத்தவர். இவ்வளவுதான் இருக்கு, அர்த்தம் சொல்லிக் கொடுத்தவர் அண்ணாச்சி தான். அடுத்து என்னுடைய ஊழிய வாழ்க்கையில 1993 நான் ஊழியத்துக்கு ஒப்புக்கொண்டேன். 94 என்னுடைய சித்தப்பா பையனுக்கு பெண் பார்க்கும்படி சங்கர கோயில் போறோம். அண்ணாச்சி திருச்சிக்கு வர சொல்லிட்டேன். இங்க இருந்து அவங்க திருச்சி வராங்க. நாங்க 2 பேரும் பஸ் ஏறி நேரம் சங்கரம் கோயில் போறோம். போயிட்டு அன்னைக்கு நைட் நம்முடைய சகோதரன் பி. ஆபிரகாம் ராஜபாளையம் ஊழியர் வீட்டில் தங்கணும். ஒரு ராஜபாளையம் பி. ஆபிரகாம் அண்ணாச்சி பக்கத்துல எல் ராஜேந்திரன் உட்காந்துருக்காங்க. நான் ஒரு ஓரமா அப்படியே உட்காந்துருக்கேன். இந்த பையன் யாருன்னு கேட்கறாங்க. இப்பதான் புதுசா ஊழியத்துக்கு கொடுக்குறாரு. நல்ல ஊழியம் செய்வாரான்னு பி. ஆபிரகாம் கேட்கறாங்க. அதெல்லாம் செய்வார் அப்படின்னு. வர தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, 400 பேர் வருவாங்க. அதில் இவரை செய்தி கொடுக்க பயன்படுத்தலாமா இந்த தம்பியை அவர் அண்ணாச்சி கேட்கிறாரு. யாரு? பி. ஆபிரகாம். எல் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க, கூப்பிடுங்க, பயன்படுத்துங்க. பஸ்ஸில் வரும்போது என்ன சொன்னாங்க, தம்பி உன்னை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன், வெங்கல பதக்கமாவது வாங்கிப்பா. நான் தங்கப்பதக்கம் வாங்கி அவங்க கையில் கொடுத்தேன். தங்கம் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தின் பல பகுதிகள் முதல் என்னை அறிமுகப்படுத்தினது மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிற, அவருடைய சமூகத்தில் இளைப்பாருக்கிற சகோதரி எல் ராஜேந்திரன். நான் ரொம்ப சந்தோஷமா இதை சொல்றேன். இதெல்லாம் எனக்கு ஆர்வம். உங்களுக்கு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு ஆர்வம். இன்னைக்கு தமிழகத்தின் அநேக பகுதிகளில், விசேஷமா தென் பகுதியில், மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அன்னைக்கு நான் போன கூட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அன்னைக்கு என்ன பேசுனேன்னா அண்ணாச்சி வந்து சொன்னேன், எழுந்துரு, புறப்படு, வேலை செய், உன்னத பாட்டிலிருந்து பேசுவதற்கான ஒரு வயசு. எனவே என்னை அறிமுகப்படுத்தின ஒரு தேவ மனுஷன். ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல வாடகை வீட்டில் குடியிருந்தேன். 5 இடத்துல குடியிருந்தேன். ஒரு இடத்துல காலி பண்ண சொல்லிட்டாங்க.
அப்புறம் காலி பண்ண சொல்லும் போது அப்பெல்லாம் டெலிஃபோன் தானே, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காலி பண்ண சொல்லிட்டாங்க, இன்னொரு இடத்துக்கு நான் போகணும். என்னாச்சு, என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. வேறொரு அறிமுகமான ஒரு சமூகத்தை சொல்லி ஞானவேல் இந்த மாதிரி வேற ஒரு வீட்டுக்கு போகணும், அவர் எல்லாத்தையும் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு பண்ணிட்டாரு, அவருக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்களேன்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு தெரியாது. அந்த சகோதரன் எனக்கு ஒரு 3000 ரூபாய் டிராஃப்ட் அனுப்புனார். அப்பெல்லாம் செக்கு டிராஃப்ட் மணியாடுதான். அந்த பணத்தை ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டில் 2.5 வருஷம் குடியிருந்தார். ஒரு கிஃப்ட் 3000 ரூபாய். 1994 பெரிய காசுங்க. அப்ப இப்படி ஊழியத்தில் உற்சாகப்படுத்தினவர்கள், வேளாங்கண்ணி ஊழியத்திலும் பிபிஎஸ் ஊழியத்திலும் அதிகமாய் என்னை பயன்படுத்த விரும்பினவர்கள். நான் எல்லா வேலையும் செய்வேன். செருப்பெல்லாம் அங்கே வச்சுட்டு எல்லாம் அடுக்கி வைக்க அப்படின்னாலும் நான் செய்வேன். இன்னைக்கு அதை செஞ்சுக்கிட்டு காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் இங்கே வந்து கண்டுருக்கு. நான் சொல்லுவேன், லேர்னிங் ப்ராசஸ் இஸ் a continuous process up to death. கற்றுக்கொள்வது என்பது மரணம் வரைக்கும் நமக்கு உண்டு. எனவே நீங்களாம் கொடுத்து வச்சவங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்க தயவு செய்து. பெருமனார் தம்பி சொன்ன மாதிரி வெறுமனை இங்கே வந்து சாட்சியா சொல்லிடாம, மோசே இறந்து போன பிற்பாடு ஆண்டவர் யோசுவாவை பயன்படுத்தினார். மோசே கர்த்தர் அடக்க முடியினார், யோசுவாவை பயன்படுத்தினார். இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசுவாக்களாக இருக்க வேண்டும். மோசே செய்த வேலையை விட பெரிய வேலை செய்தார் யோசுவா. தெரியுமா உங்களுக்கு? அந்த கானான் தேசத்தை 12 கோத்திரத்துக்கும் அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறபடி பங்கிட்டு கொடுத்தார். பங்கு போடுற வேலை தான் பெரிய வேலை. எனவே அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் அதெல்லாம் தாராளமாய் செய்ய வேண்டும். சில சமயம் அண்ணாச்சி வயசை பார்க்காம அனுபவம் பார்க்காம என்கிட்ட ஃபோனில் கேட்பாங்க, ஞானவேல் நான் வந்து குற்றாலம் போகணும், இந்த இருதயத்தை பற்றி கொஞ்சம் பேசணும், நீ ஏதாவது ஆலோசனை சொல்லுன்னு கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் கைய முடியாது காண முடியாது. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் தானே. இங்கே பக்கத்தில் இருக்கு பாருங்க, திருப்பூலைக்கு பக்கத்தில் கழனி வாசல் என்கிற இடத்துல மாடுபுட்டி செத்து போன சாமியாரை கும்பிட்டு வந்த வம்சாவளி நான். எனக்கு என்ன தெரியும் அவர் பைபிள், நீ ஏதாவது எனக்கு கொஞ்சம் சொல்ல, நான் குற்றாலம் மீட்டிங் போகணும் அந்த நாட்கள். அப்படியானால் வயதையும் அனுபவத்தையும் பார்க்காமல் மற்றவர்களிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது. தியாகம் அவரிடத்தில் இருந்தது, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். தாழ்மை அவரிடத்தில் இருந்தது, கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஜெபம் இருந்தது. இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடல். நம்ம ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து முடித்திருக்கிறார். நிறைய பேர் பேசுறவங்க இருக்கிறாங்க, போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, சாதிக்கிறவங்க குறையும். நம்ம எல் ராஜேந்திரன் அவர்களை குறித்து சொன்னால் சாதனையும் போதனையும் இருக்கு. பைபிள் அப்படிதான் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. டு டூ அண்ட் டீச், செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின முதலாம் பிரபந்தம். செய்யணும், உபதேசிக்கணும். அதெல்லாம் அருமையா செய்த நம்முடைய சகோதரர் எல் ராஜேந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய சம்பளத்துல இதை அவர்கள் போகும்போது ஒரு பெரிய பூரிப்போடு தான் போயிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். என்னுடைய மரணம் எப்படி இருக்கும்? தம்பிமார்கள் நிறைய பேர் ஊழியக்காரர்களா உட்கார்ந்துருக்கீங்க, மூப்பர்கள் இருக்கீங்க. உங்களுடைய மரணம் எப்படி இருக்கும்? ஒரு பூரிப்பா நம்ம மரணம் அடைய முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கு? என்னாச்சு சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? என்னாச்சு வாக்குவாதம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ், ஒரு சாராரை சார்ந்து பார்த்துருக்கீங்களா? நிறைய சபைகள்ல நிறைய பிரச்சனைகள். நான் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் மற்ற இடங்கள்லாம் கவுன்சிலிங்க்கு போயிட்டு இருக்கேன். பர்சனல் கவுன்சிலிங் அண்ட் சர்ச் கவுன்சிலிங், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் நிறைய. அதெல்லாம் அவங்க கிடையவே கிடையாது. செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத ஒரு, தெரியுமா உங்களுக்கு, சுய விளம்பரத்தை தேடாதவர், சுய விளம்பரம் இல்லாதவர். அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு பூரிப்போட மன நிறைவோடு ஊழியம் செய்து நிறைய செய்து ஷார்டேஜ்னு சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு வசனம் நான் சொல்றேன் பாருங்க. பாதியை நான் சொல்றேன், மீதியை தம்பி கஜேந்திரன் சொல்றேன். என் பாத்திரம் அவ்வளவுதாங்க, அதுதாங்க எல் ராஜேந்திரன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊத்துறதுக்கு இந்த இடம் இல்லை தம்பி, அங்க இடம் இல்லை, ஆல்ரெடி ஃபுல்ஃபில்ட். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குமா? இந்த பூரிப்பான வாழ்க்கைக்கு காரணம் என்ன? அதுதான் நமக்கு இப்ப ஆறுதலாக வசனத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமான சகோதரிக்கும் அவர்களுடைய மகன், மருமகள், பேரன், திருச்சபை மக்கள், கிளைச்சபைகள், ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள், உதவிக்காரர்கள் எல்லாருக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. படிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஒரே வசனம் தான், அதுல ஒரு 7 குறிப்புகளை நாம் படிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் வேகமாக போகாம நீ, முதல் வார்த்தை இது மகனே, இரண்டாவது வார்த்தை நீ. நீ ஒரு எழுத்துங்க, அது ஒரு வார்த்தை. நீங்கிறது பர்டிகுலர். போய் இன்றைக்கு என் ராஜ்யத்தோட்டத்தில் வேலை செய். இந்த 7 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டும். சகோதரனுடைய வாழ்க்கையில் இருந்தது. நான் சொல்லுவேன், வார்த்தைக்காக வாழ்ந்தவர், கர்த்தருடைய வார்த்தைக்காக வாழ்ந்தவர், வெறுமனே திரும்பாத கர்த்தருடைய வாழ்க்கைக்காக வாழ்ந்தவர். ஏசாயா 55:10-11 வசனங்கள். தாம் செய்ய நினைத்ததை செய்துவிட்டு திரும்புகிற நல்ல பின்மாறி மழைக்கு சமமாய் இருக்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து தாம் செய்ய நினைத்ததை செய்துவிட்டு திரும்புகிற அந்த வசனத்துக்காக உழைத்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். மதிப்புக்குரிய எல் ராஜேந்திரன் அவர்கள் கனம் பண்ணப்படுகிறார், கனம் பண்ணப்பட்டார், கனம் பண்ணப்படுகிறார், கனம் பண்ணப்படுவார். தேவனுடைய காலங்களிலே 3 காலங்கள் கடந்த நாட்களிலே அவருக்கென்று உரிய கணம் இந்த திருவாரூரிலும் தமிழகத்திலும் மற்ற இடத்தில் இருந்தது. இன்றைக்கு திருச்சபையில் நீங்கள் எழுந்து சாட்சி சொல்றதை அவரை கனப்படுத்துகிறோம். ஒரு நாள் வரும், தேவ சன்னிதானத்திலே அவர் கனப்படுத்தப்படுவார். வெகுமானம் உண்டு, சன்மானம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெறுமையான வாழ்க்கை இல்லை. இட் இஸ் an awarded life. அது ஒரு வெகுமதி நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவன் அவரை கனப்படுவார். அருமையானவர்களே, வெறுமையாய் போகாத, வெறுமையாய் திரும்பாத வசனத்துக்காக உழைத்தவர். இந்த வசனத்துல 7 குறிப்புகள் இருக்கிறது. அது உங்களுக்கும் எனக்கும் வாசித்து நாம் ஆறுதல் அடைவோம். முதலாவது மகனே. அது ஒரு இணைப்பு. எல்லாரையும் மகன் சொல்லிட முடியுமா? தேவன் எல்லாரையும் மகன் சொல்லுவாரா? யோவான் 1:12 நமக்கு தெரியுமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தான் பிள்ளைகள். மற்றவர்கள் சிருஷ்டிகள், அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நாம் பிள்ளைகள். மகன் இணைப்பு. அருமையானவர்களே, கிறிஸ்துவோடு அவர் இணைந்து வாழ்ந்தார். நானும் நீங்களும் இணைந்து வாழ வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனையில் உட்கார்ந்துட்டு போறது இல்லைங்க. பிளீஸ், நாம் we are not the Sunday Christians. நம்முடைய மூச்சு இருக்கு பாருங்க, ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம்ல, எப்போ தம்பி அது நடக்கணும்? தம்பி கஜேந்திரன் தான் முன்னாடி உட்கார்ந்துட்டார், மாட்டிட்டார். சரி சொல்லுங்க தம்பி, எப்போ நடக்கணும் தம்பி? அது எப்போ ஆக்சிஜனை இழுக்கணும், எப்போ கார்பன் டை ஆக்சைடை விடணும்? என்ன இல்ல எப்போன்னு கேட்க இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எப்போன்னு கேட்க எப்பவுமே பிரதர், எப்பவுமே. அது பிரேக் இல்ல, அதுக்கு பிரேக் கிடையாது தம்பி. ஒரு 10 minutes நான் நின்னுட்டு மறுபடியும் செயல்படுறேன்னா முடியாது. எப்பவுமே, ஆல்வேஸ். இந்த வார்த்தை எப்பவும் இறைவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மகனே, அது இணைப்பு. ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை தன்னோடு இணைத்து பார்ப்பதிலே அவருக்கு அலாதி பிரியம். ஒரு வசனம் படிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனம், 6:31. அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் போங்கன்னு சொல்லல, போகிறேன்னு சொல்லல. கிறிஸ்து எப்பொழுதுமே தன்னுடையவர்களை தன்னோடு இணைத்து பார்ப்பதிலே அலாதி பிரியம். சகோதரன் எல் ராஜேந்திரன் அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து இருந்தார்கள். இந்த இணைப்பிலே மூலப்பொருள் எது? ஒன்று வேத வசனம், இன்னொன்று ஜெபம். எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம், மூலக்கூறு. மூலக்கூறு எது? வேத வசனம். வேத வசனம் உள்ளே இருக்கிறார்கள், ஜெபம் வெளியிடுகிறார்கள். அருமையானவர்களே, அந்த இணைப்பு மிக அவசியம். திருச்சபை மக்களுக்கு எப்பொழுதும் கர்த்தரோடு நீங்கள் இணைந்து இருக்கணும். நான் சொல்லட்டுமா? ஒரு பாசிட்டிவா உங்களோட பேசுற பாருங்க. பிரதர் எல் ராஜேந்திரன் அவர்கள் செய்ததை விட நீங்களும் அதிகமாய் செய்ய முடியும். என்ன பிரதர் புஷ்பராஜ் வந்து சரிதானா? தம்பி தேவனேசன், தம்பி அருள் சரிதானா? முடியுமா முடியாதா? முடியும். இட் இஸ் பாசிபிள். ஆனால் அதுக்கு என்ன வேண்டும்? இணைப்பு. இணைப்பு. தேவனோடு இணைந்திருங்கள், அவருடைய வார்த்தையோடு இணைந்திருங்கள்,
ஜெபத்திலே அவரோடு இணைந்திருங்க, பரிசுத்தோடு இணைந்திருங்க, அவருடைய வார்த்தையோடு இணைந்திருங்க, ஜெபத்திலே அவரோடு இணைந்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் உங்களுடைய ஆவியும் பிளஸ் பரிசுத்த ஆவியும் இணைந்திருங்க. 1 + 1 = 1 இணைந்திருங்க. இணைப்பு. அடுத்த வார்த்தை நீ. பாத்தீங்களா? மத்தேயு 21:28 நீ. நீ என்று சொல்வது பர்டிகுலர், குறிப்பு. நீங்கள் என்று சொல்லும்போது பன்மை, நீ என்று சொல்லும்போது ஒருமை. ஒவ்வொரு இண்டிவிஜுவல், நாம் ஒவ்வொரு தனி நபரும் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தனி நபரும் கனி தர வேண்டும். நீ நீ யோனா புஸ்தகத்துல நீங்கள் சமயம் கிடைக்கும் போது வீட்டில் போய் உட்கார்ந்து படித்து பாருங்கள். ஆண்டவர் நீ என்ற வார்த்தையை எத்தனை முறை பயன்படுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். நீ நீ இது எதை காண்பிக்கிறது? குறிப்பு, இண்டிவிஜுவல், ஒரு தனி நபரை குறிக்கிறது. ஒவ்வொருவரும் அவனுக்கு நாம் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் தாம் செய்த கிரியை சோதித்து பார்க்க கடவன். அவள் இண்டிவிஜுவல். நம்ம ஒட்டு மொத்தமா அப்படி கலெக்டிவா பேசுற இடம் வேற, பட் இண்டிவிஜுவலா பேசுறது. நீ போ, அந்த அழைப்புக்கு, நீ என்ற குறிப்புக்கு சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் செவி கொடுத்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு புகழப்படுகிறார்கள், சாட்சியா இருந்திருக்கார் இல்லையா? 1 இணைப்பு, 2 குறிப்பு. நீங்க ஞாபகம் காமனா பேசுறதுல தேவன் அழைக்கிறார். காமன் இன்விடேஷன். வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், இது காமன் இன்விடேஷன். பிரதர், நீங்க கர்த்தருடைய வேலையை செய்யுங்க, அது பர்சனல் இன்விடேஷன். எனவே அந்த குறிப்பு மிக அவசியம். 3வதாக போய் என்று சொல்லுகிறார். முதலாவது வா என்று சொல்லுகிற கர்த்தர் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது, இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், அவரை கற்றுக்கொள்ளும் போது போ என்று சொல்வார். வா என்பது அழைப்பு, ஆனால் போ என்பதும் அழைப்புதான். ஏன் தெரியுமா? வா என்று சொன்னவர் தான் இப்பொழுது போ என்று சொல்லுகிறார். ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லுகிறேன். யாத்திராகம புஸ்தகத்திலே வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சீனாய் மலையிலே மோசேயை கூப்பிடுவார். கீழே இருக்கிற மலையின் அடிவாரத்துல, நீ மேல வா மோசே என்று சொல்லுவார். மேல போறான். மலையில ஏறி போறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு மலையில ஏறி போறதுக்கு நிறைய வசதிகள் மவுண்ட் சீனாயை செய்து வைத்திருக்கிறார்கள். நான் எகிப்துக்கு போகும்போது மவுண்ட் சீனாயை தவிர பாக்கி எல்லாத்தையும் பார்த்து விட்டு வந்தேன். ரொம்ப டயர்டா, அதனால நான் அங்கே போகல. ஆனால் இன்றைக்கு போயிட்டு ஒரு நைட்டு 9 மணிக்கு கிளம்புனீங்கன்னா போய் பார்த்துட்டு காலையில 6 மணிக்கு இறங்கிடலாம். எல்லா வசதிகளும் செய்து. அன்றைக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் மோசையை கூப்பிட்டார், மேல வா என்று கூப்பிட்டார். மேல போன உடனே கீழே இறங்கி போட்டார். ஏன்னா அதுக்குள்ள கீழே என்ன செய்யறாங்க? அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் தவறு செய்கிறார்கள். தங்கள் கையின் கிரியைகளினாலே கன்றுக்குட்டியை உண்டாக்கி கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கீழே இறங்கி போ அப்படின்னு. வா என்பது அழைப்பானால் போ என்பதும் அழைப்பு. அழைப்புக்கு சகோதரன் கீழ்படுகிறார்கள். ஒரு தொழில் செய்து படைச்சிருக்கலாம், வியாபாரம் செய்திருக்கலாம், பாண்டிச்சேரியில் படைக்க முடியாதா? என்னங்க, திறமையுள்ள சகோதரன் தானே அவர். ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், அழைப்புக்கு கீழ்படித்தார்கள். இன்றைக்கு அழைப்பை நாம் அல்ல தட்டக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. முதலாவது இணைப்பு, 2வது குறிப்பு, 3வது அழைப்பு. அடுத்து 4வதாக இன்றைக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு இது எதுக்கு? வாய்ப்பு. இன்றைக்கு வாய்ப்பு. கருமையானவர்களே, நாம் உயிரோடு இருக்கும்போது தான் செயல்பட முடியும். ஞாபகத்தில் வைங்க. இந்த இன்றைக்கு என்ற வார்த்தையை இயேசு பெருமான் சிலுவையில அந்த கள்ளனிடத்துல சொல்லுவார், மனம் திரும்பிய கள்ளனிடத்தில். ஞாபகம் இருக்கா? இன்றைக்கு நீ என்னோடு, அதான் நீ குறிப்பு. கல்லனை பார்த்து, மனம் திரும்பின கல்லனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இந்த இன்றைக்கு என்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், வாய்ப்பு வரும் என்று காத்திருக்காதே, வாய்ப்பை உருவாக்கு. Create the opportunity. Don't wait for the opportunity. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பயன்படுத்துவேன். மாத்திரமல்ல, வாய்ப்புகளை உருவாக்குவேன். சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்குங்கள். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கும்போது தான் அதை செய்ய முடியும். நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி அதை செய்ய முடியாது. அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி
பகல் இரவு வெயில் மழை காற்று புயல் இந்த காலம் சூழ்நிலை இயற்கை இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கவில்லை. கவனிக்க, இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். திருவாரூர் திருச்சபைக்கு வாய்ப்பு தருகிறார். எந்த ஊழியமும் நீங்கள் நிறுத்திவிடக் கூடாது. பிளீஸ், அதை விட இன்னும் அதிகமாய் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? ஒரு மனிதன் அநேக காரியங்களை செய்தார், அநேக மனிதர்கள் இதுதான். ஒரு மனிதன் ஒரு பெரிய செயலை செய்ய முடியுமானால் 10 மனிதர்கள் எவ்வளவு செய்ய முடியும்? அந்த சுவாபம், அதற்கு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே போட்டியோ பொறாமையோ பெருமையோ அகம்பாவமோ அல்லது பண ஆசையோ வரக்கூடாது. நீங்களாம் சொன்னீங்க தாராளமா கொடுத்தாரு. காரணம் தெரியுமா? ஏன் கொடுத்தாரு சொல்லுங்க? பண ஆசை இல்ல. வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டார்கள். பண ஆசை இல்லாதவர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ஊழியக்காரன் நல்லா ஊழியர் செய்யணும்னா 2 விஷயத்துல உண்மையா இருந்தாரு. ஒன்று பண விஷயம், இன்னொன்று பெண் விஷயம். மண்ணாசை பெண்ணாசை பண ஆசைன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் இல்லாம இருந்தாலே அழகா ஊழியர் செய்யலாம். அருமையான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எப்போ கதவு மொத்தமா அடைக்கப்படும் தெரியாது இந்தியாவில். கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப தீவிரமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கிருபையின் காலம் முடிய போகிறது. அடுத்து உபத்திரவ காலம் ஆரம்பிக்க போகிறது. அதனுடைய தடயங்கள் எல்லாம் ஆங்காங்கே காணப்படுகிறது. Let us be very careful about our ministry. வாய்ப்பு இன்றைக்கு என்று சொல்லும்போது அது வாய்ப்பு. நாளைக்குங்கிறது நமது அல்ல. தெரியுமா? வசனம் படிச்சிருக்கமே, நம்ம எல்லாம் தெளிவா போதிக்கப்பட்டிருக்கமே, பிரதரன் சபை நாளை பிறப்பதை அறியாயே. இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த அருமையான சகோதரன் ராஜேந்திரன் தனக்கு உயிரோடு இருக்கும் போது கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டார். பிளஸ் வாய்ப்புகளை உருவாக்கியும் பயன்படுத்தி கொண்டார். அது ரொம்ப அவசியங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சென்சிட்டிவா இருக்கணும், உணர்வு உள்ளவர்களா இருக்கணும், புறாவை போல கபடம் இல்லாம இருக்கணும், பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்கணும். பாம்புக்கு காது இருக்கா தம்பி? காது இல்லையா? அப்ப எப்படி எல்லாத்தையும் கவனிக்கிறது? கண்ணுதான் காதுங்க, காதுதான் கண்ணு. பார்க்கும் போதே கிரகிச்சிடும். ஆவிக்குரிய பிள்ளைகள் டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறியும் ஆவி இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நம்மிடத்தில் வரும்போது இவன் எதற்காக வருகிறார் என்று புரிய வேண்டும். அந்த பகுத்தறிவு இருந்தா வாய்ப்புகளை உருவாக்கலாம், வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். We should have that spirit of discerning or discerning spirit. பகுத்தறியும் ஆவி நமக்கு தேவை. வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு 1 இணைப்பு, 2 குறிப்பு, 3 அழைப்பு, 4 வாய்ப்பு. அடுத்து அது யார் தோட்டம்? என் என்பது மதிப்பு, வேல்யூ தெரியுங்க. இது கர்த்தருடைய சபைங்க, ஊழியமா கர்த்தருடைய ஊழியங்க. வேத புத்தகத்தை கையில வச்சா இது கர்த்தருடைய வார்த்தைங்க. நான் ஒரு சகோதரனோடு பேசும்போது கர்த்தருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவங்க. நல்லா படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 9 சமயம் கிடைக்கும் போது அனனியா அந்த ஆண்டவர் பேசுவார். அனனியா, இதோ அடியே. இந்த சவுல் இருக்குன்னு ஒருத்தர் இருக்கான் நர்சு பட்டணத்துல நேரு தெருவுல. அவன் வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனை போய் பாரு. ஆண்டவரே, பொல்லாத மனுஷன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பொல்லாங்க செஞ்சிருக்கான், அது எனக்கு தெரியும், நீ போய் பாரு. போனவன அனனியா என்ன சொல்லுவாரு? சகோதரனே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொல்லாங்க செய்தவன ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண, இப்ப நேரா பார்த்தா சகோதரனுக்கு கர்த்தர் சொல்றாரு. அதனால அவன் யாரு? சகோதரன். பாத்தீங்களா? What a beautiful experience. அந்த மதிப்பு தெரியும். கர்த்தருடைய சபை மதிப்பு தெரிய வேண்டும். கர்த்தருடைய வேதம் மதிப்பு தெரிய வேண்டும். கர்த்தருடைய ஊழியம் மதிப்பு தெரிய வேண்டும். கர்த்தருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சகோதரன், உடன் சகோதரன், சகோதரிகள், we should know the value of the Christians. அது தெரியல. அதனாலதான் என்ன செய்யறோம்? பொறாமப்படுறோம், எச்சரிக்கப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம். யாரு மாதிரி எரிச்சல் அடைகிறோம்? காயின் மாதிரி எரிச்சல் அடைகிறோம். இப்ப நாம தான் கொலை செய்ய மாட்டோம், அவங்க பேருக்கு எடுத்துருவோம். என்னங்க, கொலை தானே செய்யக்கூடாதுன்னு எழுதிருக்கிறார். கொலை செய்யாது இருப்பாயா? மோசேலே படிக்கிற யாத்திராகம் 20 கொலை செய்ய மாட்டோம், ஆனா அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணிடுவோம். அதெல்லாம் செய்யணும். மதிப்பு தெரிய வேண்டும். அருமையானவர்களே, அந்த மதிப்பு தெரிஞ்சா அந்த ஊழியத்தை எப்படி செய்யும்? நான் சொல்றேன், ஐயா உங்கள்கிட்ட ஒரு வைர மோதிரம் இருக்கு,
அதை எங்க வைப்பீங்க? நீங்க கொஞ்சம் பேசுங்க. பெட்டி எந்த பெட்டியில வைப்பீங்க? ஒரு மரப்பெட்டி வெளியில இருக்குமே, அந்த அந்த செப்பல்லாம் அடிக்க வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெட்டி இருக்கு. இரும்பு பெட்டி. இரும்பு பெட்டியில எங்க வைப்பீங்க? நீங்க பேசாம நான் ஃப்ரெண்ட்லியா பேசி வைரம், டைமண்ட் ரிங், டைமண்ட் ஜுவல் எங்க வைப்பீங்க? இரும்பு பெட்டி. இரும்பு பெட்டிக்குள்ள எங்க வைப்பீங்க? சேஃப்டி லாக்கர். அதோட கீ எங்க வைப்பீங்க? கேவலம் அழிஞ்சு போற வைரத்துக்கு இவ்வளவு பேசுறாரு மனுஷன். நாம எல்லாம் ஜீவன் உள்ள கற்கள் படிக்கிறோம். We are the living stones. டைமண்ட் மாதிரி இல்ல பூமியில காணப்படுகிற நவரத்தினங்கள் போல இல்ல. நாம் ஒவ்வொருவரும் லிவிங் ஸ்டோன்ஸ், ஜீவன் உள்ள கற்கள். அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். தங்கத்தோட மதிப்பு தெரியும், வைரத்தோட மதிப்பு தெரியும், ரூபாயோட மதிப்பு தெரியும் இல்ல. ஆனா விசுவாசியினுடைய மதிப்பு தெரியும், திருச்சபையினுடைய மதிப்பு தெரியுமா, ஊழியத்தினுடைய மதிப்பு தெரியுமா? அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் தோட்டத்துல வேலை பார்த்தது வேற. நல்லா கவனிச்சிங்களா? இயேசு பெருமான் சொல்றாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் பேசும்போது என் பிதான்னு சொல்றாரு. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப என் என்பதற்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. இட் இஸ் மைன், அது என்னுடைய. கண்காணத்துல நாம் அதை அப்படியெல்லாம் மதிப்போடு நடக்க வேண்டும், நடத்த வேண்டும். நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். நடக்க வேண்டும், நடத்த வேண்டும். ஒரு ஏழையான ஒரு சகோதரர் வர்றாரு, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காரு. நம்ம எப்படி அவரை ஹேண்டில் பண்றோம்? இல்ல பணக்காரனுக்கு ஒரு இடம், ஏழைக்கு ஒரு இடம், அப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டாம். மதிப்பு. அவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டார். சகோதரனா என்னங்க? சகோதரன். நான் சொல்றேன் சக உதிரம், ஒரே ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர். அப்போஸ்தலர் 20:28 வாசித்து பாருங்க. எனவே இது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட தோட்டம், சம்பாதிக்கப்பட்ட சபை. இது ஒரு மாளிகை. அதனால சபையுடைய வேல்யூ தெரிஞ்சு ஊழியம் செஞ்சார். விசுவாசியுடைய ஊழியம், விசுவாசியுடைய தரம், மதிப்பு தெரிஞ்சு ஊழியம் செஞ்சார். இந்த பகுதியை படிச்சீங்கன்னா ஒரு பையன் வரமாட்டேன்பா, ஆனா ஒருத்தன் வரேன்பா, ஆனா வரமாட்டான். ரெண்டு பேரையும் சமமா பார்க்கிற தாப்பன். அதே மாதிரி இந்த கெட்டகுமாரன் மனம் திரும்பிய மனிதன் பாருங்க. மூத்தவன் வெளியில நிற்கிறான், நான் ஓடி போய் பார்க்கிறேன், உள்ளவா நீனும் நாம் சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லி மதிப்பு தெரியும். பிள்ளைகளுடைய மதிப்பு, நம்முடைய தகப்பனுடைய மதிப்பு, ஊழியத்தினுடைய மதிப்பு, சபையினுடைய மதிப்பு, ஜெபத்தினுடைய மதிப்பு, வேத வாசனத்தினுடைய மதிப்பு, இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரிஞ்சு நம்ம வாழ்ந்தால் நல்லது. அடுத்தது திராட்சை தோட்டம். அது எதை காண்பிக்கிறது? செழிப்பு. யூதர்கள் மத்தியில ஒலிவ மரமும் திராட்சை செடியும் ரொம்பவும் பிரசித்தி பெற்றவைகள். நீங்க திராட்சையை மட்டும் படிக்கல, தனியே படிக்கலாம். பிரசங்கியிலிருந்து படிக்கலாம், இல்ல திராட்சை தோட்டம், திராட்சை கொடை உன்னத பாட்டிலிருந்து படிக்கலாம். திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, புலிநரிகளும் சிறுநரிகளும் அதை கெடுத்து விடக்கூடாது. திராட்சை தோட்டம், திராட்சை கொடை, திராட்சை செடி, திராட்சை கொடி எல்லாம் செழிப்பை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் செழிப்பானவர்கள், மறக்கக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் தரித்திரர்களை போல அல்ல, ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள். இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும். அப்பதான் நாம திருச்சபையில வாழ முடியும். குடும்பம், நம்முடைய குடும்பமும் ஒரு திராட்சை தோட்டம் போல இருக்கும். கவனிச்சீங்களா? திராட்சை ரசம் கழிப்பை உண்டாக்கும், மகிழ்ச்சியை உண்டாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள கில்ட்டி கான்சியஸ், குற்ற மனசாட்சி, ஆர் இனிகுட்டி கான்சியஸ், அக்கிரம சிந்தை உருவானால் மகிழ்ச்சி போய்விடும். பவுலடியார் ஜெயிலிருந்து எழுதுவார்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது. பிலிப்பியர்கள் நிறுவனம் 4:4 Rejoice in the Lord always. எப்பொழுதும் சந்தோஷம். ஜெயிலில் இருக்கிறவங்க சந்தோஷத்தை பற்றி எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க. எனவே திராட்சை செழிப்பு. ஒரு சகோதரர் எல் ராஜேந்திரனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் செழிப்பை தான் கண்டேன். முதலாவது அந்த இணைப்பிலேயே செழிப்பு வந்துருச்சு. கவனிச்சிங்களா? அந்த இணைப்புக்குள்ளே என்ன இருக்கு? செழிப்பு. செடியும் கொடியும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். என்ன கொடி அப்படி கட் பண்ணி தனியா போட்டீங்கன்னா உலர்ந்து உதிர்ந்து நெருப்புக்கு போயிடும். இணைப்பு இருந்தால் செழிப்பு இருக்கு. எனவே ஆவிக்குரிய செழிப்பு தேவை. உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் நல்ல சாட்சி கொடுத்தீங்க, அதெல்லாம் உண்மைதான்.
கர்த்தருக்கு முன்பதாக, ஆவியானவருக்கு முன்பதாக, வசனத்துக்கு முன்பதாக, உடன் சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக நல்ல சாட்சி. பட் வேர் இஸ் யுவர் பிராக்டிக்கல் ஏரியா? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி அபியாசப்படுத்த போகிறீர்கள்? செழிப்பு தேவைப்படுகிறது. இணைப்பு இல்லாமல் செழிப்பு இல்லை. கவனிச்சிங்களா? சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி, பூமிக்குரிய ரீதியாகவும் சரி, ஒரு நாளும் வறட்சியே கிடையாது. ஏன் வறட்சி இல்லை? அவரோட இணைஞ்சிருக்கோம், செழிப்பா. எனவே பெரும் பூமிக்குரிய செழிப்பை மட்டும் விரும்புகிற புறஜாதிகள் இல்லையா? நாம் ஆவிக்குரிய செழிப்பை முன்னிலைப்படுத்தி பூமிக்குரிய நிலைக்கு போகிறோம். அது மத்தேயு 6:33 வாசித்து தியானித்து பாருங்க. அவரை தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கிடைக்கும். shall be added unto you. உனக்கு கூட கிடைக்கும். அப்படிதான் வாழ்ந்தார். அடுத்தது திராட்சை தோட்டத்துக்கு போன்னு சொல்றாரு. போயும் குடிக்கல, வேலை செய். ஆண்டவர் எப்பொழுதுமே சோம்பேறிகளை விரும்புகிறதில்லை. கவனிச்சீங்களா? நீதிமொழிகளில் படிச்சு பாருங்க. சோம்பேறியுடைய வயல் புல்லுக்காடு. சோம்பேறியுடைய வயலுடைய முகத்தை காஞ்சொறி மூடி இருக்கும். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். அறுப்பு காலத்திலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது. சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள், வேலை செய். இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சாரா? சில பேர் கேட்டா பதில் சொல்லுங்க. நம்ம பிரதரை கேட்க, இயேசுநாதர் வேலை செஞ்சாரா? இப்ப செய்யறாரா? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்டர்செஷன் சொல்லுவோம். பிதாவினிடத்திலே விசுவாசிகளுக்காக பரிந்து பேசுகிறார். சிலுவையிலே புறஜாதிகளுக்காக எல்லாருக்காக பரிந்து பேசினார். பிதாவே, இவர்களை மன்னியும். இப்பொழுது எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவர் வேலை செய்கிறவர். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதிலே தூங்குகிறதில்லை. அவர் பகலிலே ஜனங்களோடு இருந்தார், இரவிலே பிதாவோடு கழித்திருந்தார். அங்கே பெற்றுக்கொள்வார், இங்கே கொடுத்து விடுவார். இங்கே கொடுத்து விடுவார், அங்கே பெற்றுக்கொள்வார். அங்கே பெற்றுக்கொள்வார், இங்கே கொடுத்து விடுவார். இதுதான் அவருடைய வேலை. ஒரு ஊழியருடைய வேலை 2 தான். அதை செம்மையாய் செய்திருந்தார். படிக்கலாமா? யாராவது மனப்பாடமா சொன்னீங்கன்னா ஒரு பிரைஸ் ஒன்று தருவேன் நிச்சயமா. நீங்க சொல்றீங்க அப்போஸ்தலர் 6:4. யாராவது தெரிஞ்சவங்க கை கொடுங்க, கண்டிப்பா ஒரு பிரைஸ் கொடுக்கலாம். யாராவது அப்போஸ்தலர் 6:4, ஆக்ட்ஸ் 6:4 பார்க்க கூடாது, பார்க்காம சொல்லி தம்பி தேவனேசன். சரி, பார்த்து சொல்றீங்களா? இப்போ பாருங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல். இதான் ஊழியக்காரனுடைய வேலை. அதை கரெக்டா செஞ்சாரு. வேலை கவனிங்க, வேலை. இதை செய்தார், கனம் பண்ணப்படுகிறார். ஒரு வசனம் நமக்கு தெரியும். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமா இருக்கிறார். ஊழியக்காரனுக்கு மட்டும் 2 கூலிங்க தெரியுமா? இம்மையிலேயும் கூலி, மறுமையிலேயும் 2 கூலி, 2 சம்பளம். அருமையான அதெல்லாம் செய்தார். நானும் நீங்களும் செய்யலாமா? செய்வோமா? செய்யலான்னு தீர்மானம் செய்யலாமா? வேலை செய்வது எவ்வளவு அவசியம். இந்த ஈசாக்குக்கு ஒரே மனைவிதான். என்ன, யாக்கோபுக்கு நிறைய இருக்கு, ஆபிரகாமுக்கு நிறைய இருக்கு. இந்த முற்பிதாக்கள் 3 பேர்ல ஈசாக்குக்கு ஒரே மனைவி. அந்த மனைவி எப்படிப்பட்டது தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செய்யற பெண். எலேசார் போறாரு, அவருக்கு பின்னாடி 10 ஒட்டகம் போகுது. 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்து அந்த எலேசாருக்கு தண்ணி கொடுத்து, தண்ணி எடுக்கிறது இப்ப மாதிரி இல்லைங்க. அப்படி மோட்டர் அப்படி போட்டீங்கன்னா தண்ணி வர பிடிக்கலாம். அங்கெல்லாம் துறவுல இறங்கி தண்ணி பிடிக்கணுங்க, கஷ்டமான வேலை. ஒட்டகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பாலைவன கப்பல்னு பேரு. நிறைய தண்ணி குடிச்சு சேமிச்சு வச்சுக்கோ, திமிழ்ல சேமிச்சு வச்சுக்கோ. வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும்போது தண்ணியை பத்தி கவலையே படாது. அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய தாகத்தை தீர்த்துரும். அவ்வளவு தண்ணி குடிக்கும். 10 ஒட்டகம் தண்ணி குடிக்கணும், பிளஸ் எலேசார் தண்ணி குடிக்கணும். யாரு கொண்டு ஊத்துறது? அதுதான் வேலை. அதுதான் தண்ணி கொடுத்தவளுக்கே தங்கம் கிடைச்சது. ஜீவ தண்ணீர் கொடுக்கிற நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்தியத்திலே அவர் மகிமையிலே மகிமை மேல் மகிமை அடைந்தவராய் வானத்திலே மின்னுகிற நட்சத்திரத்தை போல இருப்பார் அல்லவா? நீங்களும் நான் எங்க இருப்போம்? நட்சத்திரம் பாக்குறீங்களா?
வானத்துல எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல பூமியே பார்த்துட்டு போறீங்களா? அப்படியே மூக்கு ஊசி பட்டனு துருப்பிடிச்சதை பாக்குறீங்க. அங்க பாத்தீங்கன்னா சூரியன், மேகம், நட்சத்திரம், சந்திரன் உயர்ந்தவைகள் தெரியும். இரவிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மின்னுவதிலே வித்தியாசம் இருக்கிறது, பிரகாசத்திலே வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். பிரியமான சகோதரர்கள், பிரகாசிக்கிற வாழ்க்கை அங்கே வாழ்வதற்கு இங்கே பயிற்சி களத்திலே பயிற்சி எடுத்து போயிருக்கிறார். நல்ல வேலை செய்யறார், கடைசி வரைக்கும் வேலை செய்யறார். அருமையானவர்களே, நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து முடித்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் முதலாவது வார்த்தை இணைப்பு. கிறிஸ்துவோடு இணைந்திருக்க, கொடியாகிய நாம் செடியாகிய கிறிஸ்துவிலே இணைந்திருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ என்ற ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ் வார்த்தை ஆவிக்குரிய ஊடுருவல், ஒன்றர கலப்பது. அதுதான் பிரதர் ஏல்ராஜ் நம்முடைய வாழ்க்கையில இணைக்கப்பட்டார். முதலாவது இணைப்பு, இரண்டாவது குறிப்பு, மூன்றாவது அழைப்பு, நாலாவது வாய்ப்பு, ஐந்தாவது மதிப்பு, ஆறாவது செழிப்பு, ஏழாவது உழைப்பு. இது 7 இருந்தால் பூரிப்பு. அருமையான சகோதரர்களே, நம்மோடு இருந்த காலங்களிலே செம்மையாய் வேலை செய்து நிறைவேற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம். பிரியமான சகோதரி, கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தம்பி ஜான் வெஸ்லி, திருச்சபை மக்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், துதியுங்கள். ப்ளீஸ் கிவ் தேங்க்ஸ் ஃபார் ஹிஸ் பெஸ்ட் ஆட்டிட்யூட். அவருடைய நல்ல இயல்பு தன்மைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான முன்மாதிரியான ரோல் மாடல் இல்லையா? ஒரு டை, ஒரு அச்சு. இந்த காஸ்டைன்ல வேலை பார்க்குறவங்க, இந்த ஐடிஐ படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அச்சு தயாரிப்பாங்க. ஒன்று தயாரிப்பாங்க, அதுல இருந்து நிறைய வரும். ஒரு நல்ல அச்சாக அசலாக வாழ்ந்து முடித்தது. நம்முடைய வாழ்க்கையில அவரை பற்றி பேசணும், நல்லது. கர்த்தர் அவருக்கு கொடுத்ததை நிறைவேற்றினார். கவனிச்சீங்களா? கர்த்தரோடு இணைந்திருந்தார். குறிப்பாய் இருக்கும்போது அவன் என்று சொல்லுகிறபடி அவர் தன்னை உணர்ந்தார், அழைப்புக்கு செவி கொடுத்தார், வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார், மதிப்போடு நடந்து கொண்டார், மதிப்பை கற்றுக்கொண்டார், செழிப்பாக வாழ்ந்தார், வேலை செய்தார், தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்தார். அவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்தார். பிரியமானவர்களே, நான் நம்மை பற்றி நாம் இறந்த பிற்பாடு என்ன சொல்வார்கள்? ஒரு மதிப்புமிக்க மரணம், மதிப்புமிக்க அடக்கம். நான் மோசேயுடைய ஊழியத்தை குறித்து யாத்ராகமத்திலிருந்து என்னாகும் வரைக்கும் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு மோசே ஊழியக்காரன் எப்படி இருந்தான் ஆண்டவர் அவனை கணம் பண்ணின விதம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆனர். பூமியில அது மாதிரி யாருக்குமே ஒரு கணம் இல்லை. அவன் திட்டு வாங்கி மன்னனா உள்ளவனா தான் இருந்தான். எனக்கு சாதாரண பைத்தியம் மாதிரி ஆடு மேய்க்கிறவனா தான் இருந்தான். சாதாரணமானவனை அசாதாரணமாக தெய்வம் மாற்றி அவனுடைய வேலையெல்லாம் முடித்து ஆண்டவர் அவனை அடக்கம் செய்தார். தெரியுமா? ஆண்டவர் அடக்கம். பிஸ்கா கொடுமுடியிலே மேல போய் நின்னுட்டு, மோசே இந்த இஸ்ரேலை பார்த்துக்கோ, நீ போகணும்னு நான் நியமித்த இடம் அதுதான். ஆனா உன்னுடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் அங்க போக முடியாது. அதுக்காக நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் அடக்க மாட்டேன். அவனுடைய அடக்க ஸ்தலம் யாருக்கும் தெரியாது. நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கும் போது மோசேயுடைய அடக்க ஸ்தலத்தை, அடக்க ஸ்தலம் என்று சொல்லுகிறேன், யாருக்கும் தெரியாது. தேவதூதருக்கும் தெரியாது, மனுஷனுக்கும் தெரியாது. மனுஷனுக்கு தெரிஞ்சா அதை போய் என்ன செஞ்சுவான்? கும்பிட்டு வந்துருவான், சமாதியை கும்பிட்டு வந்துருவான். அதனால கர்த்தர் எல்லாவற்றையும் மறைத்து வைத்தார். அவருக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு இடத்துல பெரிய ஸ்டோன் பாறை, பாறையில ரவுண்டா பெருசா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 அடி அகலத்துல 12 அடி உயரத்துல இருக்குமே. அதுல இந்த மெமோரியல் பிளேஸ் ஆஃப் மோசஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கு. அது மலை மேல. ஆனா அங்க அவர் அடக்கம் பண்ணல. எங்க அடக்கம் பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. மோசே செய்த ஊழியத்துக்கு கௌரவம் இருந்துச்சா, கனம் இருந்துச்சா, மரியாதை இருந்துச்சா? எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஊழியக்காரனை ஆண்டவர் கைவிடவே. நான் சொல்லுவேன், ஐநா சபை செக்ரட்டரி இப்ப இருக்கிற மிஸ்டர் ஆண்டனி கட்டரஸ், இதுக்கு முன்னாடி இருந்தவர் மிஸ்டர் பான் கீன் மூன், அது வரிசையா அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவங்களை விட பெரிய வேலை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குமாரனை சிலுவையில் அனுப்பி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு. கிறிஸ்துவிலே அவருடைய ஜெபதூபங்கள், கிறிஸ்துவிலே அவருடைய பழக்க வழக்கங்கள். ஏன் பிராக்டிஸ் பண்ண முடியாதா? முடியுமா? முடியாதா? என்ன இல்ல ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் பிராக்டிஸ் பண்ணல, பார்த்துட்டோம், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே
பிரதர் அப்படிப்பட்டவர், பிரதர் இப்படிப்பட்டவர், பிரதர் நல்லவர் வல்லவர். நீங்க நான் உங்க வாழ்க்கையில பிரயாசம் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் செய்யும். அதுதான் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபைக்கு ஆறுதல். பாருங்க தம்பி, உங்க பேரை சொல்லி அந்த தம்பி கஜேந்திரன் பேரை சொல்லி அண்ணாச்சி ஒருத்தர் இருந்தாங்க, ஊழியர் செய்தார், கர்த்தரை மகிமைப்படுத்துறார். அதே மாதிரி இங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறார். தியாக குணம் உள்ளவங்களா, ஜெபிக்கிறவங்களா, தாழ்மை உள்ளவங்களா, பணி உள்ளவங்களா, சண்டை போடாதவங்களா, மேட்டிமையும் பெருமையும் உயர்வும் அந்த அந்த ஆணவம் இல்லாதவர்களாய் அப்படியெல்லாம் வாழுகிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லட்டுமே, சொல்லலாமே. ஏன் அப்படி வாழக்கூடாது? நல்ல ஒரு தீர்மானம். அவர் தான் ஆறுதல். பிரியமான சகோதரிக்கு கர்த்தர் ஆறுதல் தருவாரா? தம்பி ஜான் வெஸ்லி அவருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதல் தருவாரா? திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் ஆறுதல் தருவாரா? கிளை சபையில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆறுதல் தருவார். அவர் முன்னே போயிருக்கிறார், நாம் பிள்ளை போய் அவரை சந்திப்போம். சில சமயங்களிலே நமக்கு சோர்வுகள் வரும்போது இந்த வசனம் தான் நம்மை ஆறுதல். நமக்கு ஒரு வீடு இருக்கு, கைவேலை அல்லாத வீடு என்று சொன்னார். குழந்தையர்கள் நிறுவனத்தில் படிச்சு கைவேலை இல்லாத வீடு. இந்த சிருஷ்டியிலே சிருஷ்டிக்கும் போது மனிதனுடைய கை இல்லை, மனிதனுடைய கை ரட்சிப்பிலே மனிதனுடைய கை இல்லை. அவர் மாத்திரமே தன்னுடைய உயிரை கொடுத்து ரட்சித்தார். நித்திய வீட்டிலே மனிதனுடைய கை இல்லை. கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு அவர் போய் கைவேலை உள்ள எந்த வீட்டில, எந்த பூமியில, எந்த இடங்களில் நாம் குடியிருந்தோம், நித்திய வீட்டுக்கு போவோம். அவர் முன்னாடி போய் நாம் பின்னாடி போவோம். அவரை சந்திப்போம். அந்த எண்ணத்தோடு, உறுதியோடு, நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு முன்னேறி நல்ல குணாதிசயம். எபிரேயர் 13:7 எல்லாரும் வாசித்து காண்பீர்கள். அவருடைய முடிவை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எனவே நல்ல ஒரு ரோல் மாடல். ஏன் நான் அடுத்த தலைமுறைக்கு நான் ரோல் மாடலாக ஏன் இருக்கக்கூடாது? So we should be the example to the next generation. Not only the physical generation but also the spiritual generation. என் பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் மட்டுமல்ல, திருச்சபை மக்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக வாழ முடியும். நல்ல தீர்மானம் செய்யும். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய ஆசீர்வாதம். இந்த தீர்மானம், இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் வரும் நாட்களிலே நான் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை உண்டாக்கக்கூடியவனாக வாழ்வது கொஞ்ச காலமாக இருக்கலாம், ஆனால் சாதிப்பது அதிகமாக. சீனாவில் ஒரு பழமொழி சொல்வார், சாதிப்பது போதிப்பதை விட சிறந்தது. சாதிப்புகள் விசுவாசிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல சான்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சொன்னேன், இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. காலியான இடத்தை நிரப்பக்கூடிய ஆசையா இருக்கும். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கம்யூனிஸ்ட் நாட்டில் அநேக விசுவாசிகள் ஆனார்கள். அந்த போர்படை தளபதி அவனுக்கு ஒரு உத்தரவு வந்தது. நம்முடைய பட்டாளத்தில் இருக்கிற 40 பேர் விசுவாசிகள் ஆகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். எனவே போர்படை தளபதியை கூப்பிட்டு அந்த நாட்டை நீ துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு 40 குண்டுகளை எடுத்துக்கொண்டு அதில் போட்டு நிரப்பி நேரே போ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், இல்லாமல் சுட்டுவிடு. இந்த போர்படை தளபதி போனார், துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு போனால் 40 குண்டுகளை நிரப்பினார். வரிசையாக நிறுத்தினார். ஒவ்வொருத்தராக கேட்கிறார், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மருமக்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆசையா? அவர்களோடு நீ வாழ வேண்டும் என்ற ஆசையா? ஆனால் கிறிஸ்துவை மறுதலித்து உயிர் தப்பி போ. ஒருவரும் போகவில்லை. 39 பேர் போகவில்லை. வைராக்கியமாய் இருக்கிறார்கள். ஒரே ஒருவன் கோழையானவன். அவன் சொன்னான், ஐயா என்னை விட்டு இல்லை போயிரு. இந்த போர்பட தளபதி துப்பாக்கியை கீழே போட்டுட்டு 40வது இடத்துல அவன் வந்து நின்னான். நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? மற்ற இடங்களிலும் எழுப்புதல் உண்டாயிற்று, ஒரு ரிவைவல் உண்டாயிற்று. ஒரு விதை போடுறங்க, அதுல இருந்து எத்தனை விதைங்க வரும்? ஒரே ஒரு மாங்கொட்டை மாங்கொட்டை மண்ணுக்குள்ள போடுறோம், முளைச்சி வருது, மரமாவது. எத்தனை விதைகள் கவுண்ட் பண்ண முடியாது, எண்ண முடியாத வளர்ச்சிக்கு ஒரு விதை காரணம். ஏன் அந்த ஒரு விதையாய் நீங்கள் இருக்கக்கூடாது? நீங்கள் இருக்கலாமே. நான் ஒரு விதையாக மாறட்டும், நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போகட்டும்.
ஒரு ரிவைவலை உருவாக்க இந்த தமிழகத்துல ஏன் ஒரு திருவாரூர் சபை ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடாது? ஒரு எழுப்புதல் உள்ள சபையா இருக்கக்கூடாது? ஒரு விசுவாசி மற்ற குடும்பங்களுக்கு ஏன் ஒரு எழுப்புதலா இருக்கக்கூடாது? செத்த சிங்கத்தை பார்க்கிறோம், உயிர் உள்ள ஒரு நாய். அது வாழாட்டுங்க, செத்து போன சிங்கமா இருக்கக்கூடாது. நீங்க நான் உயிர் உள்ளவனாய், நன்றி உள்ளவனாய், என்னுடைய விசுவாச வாழ்க்கை உயிர் உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த இந்த திருச்சபைக்கு ஊழியம் செய்த அருமையான சகோதரி ராஜேஷ். வாழ்ந்து காட்டுங்க ப்ளீஸ், வாழ்ந்து காட்டுங்க. சாட்சி என்று சொல்வதை விட நீங்கள் சாட்சியாயிருங்கள். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், உங்களை வைத்துதான் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க? எஸ், ஒரு நீதிபதி, ஒரு நியாயாதிபதி இருக்கிறோம். அவர் வாழ்வதற்கு உதவியாக இருந்த கர்த்தரை கௌரவப்படுத்தி இருக்கிறோம். நாம் வாழ்ந்து காண கண்களை மூடி ஒரு தீர்மானம் செய்யலாமா? ப்ளீஸ் let us close our eyes before the sight of God. இறைவனுடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம். நாம் கண்களை ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஒரு தீர்மானம் செய்து ஃபெயிலியர் லைஃப், கடந்த கால தோல்விகளை தயவு செய்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆறுதல் கூட்டம் ஒரு எழுப்புதல் கூட்டமாக இருக்கட்டும். இந்த ஆறுதல் கூட்டம் தமிழகத்தின் திருப்பு முனையாக இருக்கட்டும். அது இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாம் மன்னியும். நான் ஒரு முன்மாதிரியான ரோல் மாடலாக நிலத்திலே விழுந்து செத்து பலன் கொடுக்கிற ஒரு கோதுமை மணியாய், ஒரு விதையாய் நான் இருக்கட்டும். என்னை சமர்ப்பணம் செய்கிறேன். அர்ப்பணம் செய்யுங்கள், தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கௌரவப்படுத்துவார். வாய்ப்புக்கு நன்றி. ஜெபித்து நிறைவு செய்யுங்கள்.